நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயை பாராட்டின தேவாதி தேவனே நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்கலாமா? எந்த நண்புள்ள ஆண்டவர், எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை அல்லாத பூவி யாரையும் நம்பேன், உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த ஆருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 45 அதிகாரம் 1-2 கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலால் அவனிலை செவ்வை பார்ப்பேன். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கரை கொண்டு சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். 1 சொல்கிறார், உன் இடைக்கட்டுகள் கட்டப்பட்டிருக்கிறது, உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கு, உன் கையை பிடித்து உன்னை கூட்டிகிட்டு போக்கு யாருமே இல்லை. அதனால் இஸ்ரவேலே, நான் உனக்கு என்ன செய்வேன்னா, நான் உன் கையை பிடிச்சி உனக்கு முன்னாடியே போய் கோணலை செவ்வையாக்குவேன். உனக்கு இடைக்கட்டலாம் நான் அவிழ்த்து விடுறேன், உனக்கு முன்பாக பூட்டி இருக்கிற வாசல்களெல்லாம் திறந்து விடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவார். எவ்வளோ அருமையான தேவன்! நம்மை அப்படி பாதத்தில் நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சா அவர் நமக்கு முன்னே நடக்கிறவர். முன்னே போய் நமக்கு முன்பாக இருக்க கட்டப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் அடைத்து அவிழ்த்து விட்டு பூட்டப்பட்டிருக்க திறந்து விட்டு நம்ம கையை பிடிச்சி நமக்கு முன்னே போயிருக்கிறத கோணலை எல்லாம் நம்ம கையை பிடிச்சி நடத்தி கொண்டு போக நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். உங்கள் என்னென்ன பிரச்சனை, சின்ன சின்ன காரியமாக இருந்தால் எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே போய் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருவார். அப்புறம் நம்மளை கையை பிடிச்சி கூட்டி போவார். உங்கள் பிரச்சனையெல்லாம் ஆண்டவரிடத்தை சொல்லலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. காலை முதல் இம்மட்டும் உண்டே தாயுள்ள கரம் எங்களோடு கூட இருந்ததப்பா. இந்த நேரத்தில் மடையாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் தெரிகிறோமப்பா. உடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியங்களிலே எங்கெங்கே கட்டுகள் கட்டப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த பிரச்சனைகளிலே அப்பா வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிறதோ, உடைய பிள்ளைகளுடைய வழியிலே பூட்டப்பட்டிருக்கிற கட்டப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் என் தேவன் முன்னே போய் மாற்றி கர்த்தாவே அவைகள் வழியை திறந்தருள்வீராக கர்த்தாவே. கட்டுகளை அவிழ்த்து விடுவீராக கர்த்தாவே. பூட்டி இருக்கிறவைகளை திறந்தருள்வீராகப்பா. நீர் அவர்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவைப்படுத்தி அவர்களுடைய கரங்களை பிடித்து நடத்தி கொண்டு போவீராக. என் தேவனுடைய வல்லமுள்ள கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தரப்பா. நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ரோக்கிலே மூடி மறைச்சிக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தந்தையே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.